அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, திங்கட்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து தாய்மார்களுக்கான தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பிரைம் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், வரவேற்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். தேவ செய்திகளோடு வழி நடத்துவார், ஜெபங்களோடும் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்பதுதான் சத்தியம். அதை நாங்கள் தியானித்து வருகிறோம். வேத வார்த்தையை அனுதினமும் தியானிப்பதே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. இன்றைய நாளிலும் அதை தியானிப்போம். உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளை அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் நம்ம உயிர்ப்பிக்கட்டும். நம்முடைய ஆவியாத்மா சரீரம் மாத்திரமல்ல, நம்மோடு இணைந்திருக்கிற சகலுடைய வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படட்டும், கட்டப்படட்டும், நாட்டப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். இன்றைய நாளிலும் வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாங்கள் தவறாக அநேக வார்த்தைகளை புரிந்திருக்கிறபடினால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறாதவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் சரியான புரிந்துணர்வு தான் சரியான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆகவே தேவ வசனங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து கூட கேட்கிறார், நீங்கள் ஏன் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார். ஆகவே தேவ வசனத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இன்றைய நாளிலும் மத்தேயு 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவ்வேளையில் சீசர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்ப கவனியுங்கள், பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் சிறியவன் என்று இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானனை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுது அவன் கற்பத்தில் பிறந்தவர்களுக்குள்ளே அவன் பெரியவனாய் இருப்பினும் பரலோக ராஜ்யத்திலே அவன் சிறியவனிலும் அதாவது சிறியவன் அவனிலும் பார்க்க பெரியவனாயிருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திலே என்ன இருக்கிறது? நாங்கள் இன்றைக்கு இந்த பூமியிலே நாங்கள் செய்கிற கிரிகைக்கு தக்க பலன் கண்டிப்பாய் தேவனோடு கூட வருகிறது. அவர் எல்லாரையும் ஒரே அளவாய்த்தான் நேசிக்கிறார். ஆனால் ரிவார்ட் அண்ட் அவார்ட் என்று பார்க்க போனால் அதிலே வேறுபடும். ஆகவே அங்கே பெரியவர்கள் என்று இருப்பார்கள், சிறியவர்கள் என்று இருப்பார்கள். இங்கே இவர்கள் கேட்கிற கேள்வி, நாங்கள் அங்கே பெரியவர்களாய் இருக்க வேண்டும். எனிவே அது எல்லாருக்கும் உள்ளோர் ஆசை. எங்கேயும் நாங்கள் தான் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை அவர்களுக்கும் இருந்தது. அப்ப அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சிறு பிள்ளை அழைத்து அதை உதாரணமாக காண்பிக்கிறார்.
இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி என்றால் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள், உங்களுடைய விசுவாசங்களை திருப்புங்கள், உங்களுடைய நம்பிக்கைகளை திருப்புங்கள். வேத வசனத்தின்படி இன்னொரு விதத்திலே சொன்னால் மாறுங்கள். வேத வசனத்தின்படி உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப இங்கே சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், கிரிகையை திருப்புங்கள் என்று ஒரு பொழுதும் சொல்லவில்லை. அநேக வேளைகளிலே நாங்கள் கிரிகையை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிரிகை அல்ல, சிந்தையை திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுடைய அறிவை புதிதாக்கப்பட வேண்டும். எங்களுடைய அறிவு வேத வசனத்தினால் புதிதாக்கப்பட வேண்டும், ரீப்ரோகிராம் பண்ணப்பட வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்ப கவனியுங்கள், பிள்ளைகளைப் போல தாழ்த்துகிறவன் அவனோ என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னென்றால், அந்த பிள்ளைகள் தங்களை பழைய உடுப்புகள் போட்டு என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. பழைய உடுப்புடுத்தி எளிமையான சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தார்கள் என்பது அர்த்தம் கிடையாது. அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஒரு பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறார்கள், பூரணமாய் அந்த வார்த்தைகளை நம்புகிறார்கள், நம்புகிறபடியினால் தான் கீழ்ப்படுகிறார்கள். அதே போல நாங்களும் தேவ வார்த்தையை பூரணமாய் நம்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பிள்ளை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் என்ன செய்யும், அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியுமோ அதே போல, இல்ல இல்ல இது செய்வது கடினம், இல்ல இல்ல இது நம்மால் செய்ய முடியாது, இல்ல இல்ல இப்படி என்ற நம்மால வாழ முடியாது, அப்படி அவர்கள் சுயமா திங்க் பண்ணாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது போல. ஆனால் இன்றைய நாட்களிலே கீழ்ப்படியாத பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய நாட்களிலே பிள்ளைகள் 100% பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சின்ன வயது முதல் வேதத்தின்படி, வேத முறைமையின்படி வளர்க்கப்படுகிறார்கள். யூத முறையின்படி, வேத வழக்கத்தின்படி அவர்கள் வளர்க்கப்பட்டபடியினால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தார்கள். அப்ப இயேசு அந்த நாட்களிலே இருக்கிற பிள்ளையை ஒன்றை எடுத்து காண்பித்து, இந்த பிள்ளை எப்படி கீழ்ப்படுகிறதோ அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்களைத்தான் என்ன வேதம் சொல்லுகிறது, தங்களை தாழ்த்துகிறவர்கள், தங்களுடைய அறிவை நம்பாதவர்கள், தங்களுடைய ஞானத்தை நம்பாமல் தேவனை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி கிரிகை நடப்பிக்கிறவர்கள் தான் இந்த இடத்திலே தங்களை தாழ்த்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாமல் ஏழ்மையான உடை உடுத்தி, ஏழ்மையான சாப்பிட்டு ஏழ்மையாய் வாழ்ந்தார்கள் என்று தேவன் இங்கே சொல்லவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் அப்படி அர்த்தம் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் இங்கே கீழ்ப்படிவை பற்றி தான் பேசுகிறார். அதுதான் தாழ்மை. ஆகவே தாழ்மை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிவது. ஆமென். அப்படி நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படிவோமானால் நாங்கள் தான் எப்படி இருப்போமாம், பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால், தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். அப்ப நாமும் கூட அவருக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் இருப்போமானால் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தமாம். ஆமென். இப்படி இருக்க ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற, கவனிங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவனவனோ
அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். இடர்களில் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. அப்ப கவனிங்கள், இடரர்கள் வருகிறது தேவ சித்தம் அல்ல. இடரர்கள் என்னத்தை கொண்டு வருகிறதாம்? உலகத்துக்கு ஐயோ, வேதனை துன்பத்தை கொண்டு வருகிறது. இடரல்கள் வருவது அவசியம். அப்ப இத தேவன் அனுமதிக்கல. ஆனா சொல்லுகிறார் இடரல் வருவது அவசியம். ஏனென்றால் வந்தாதான் இதுல யார் உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்கள், யார் உண்மை இல்லாமல் இருக்கிறவர்கள் என்பதை அவர்களே அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதிலிருந்து திருந்த முடியும். ஆகவேதான் இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனினால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. கடந்த நாட்களிலே பார்த்தோம், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கவில்லை. தேவன் எதையும் இந்த பூமியிலே அனுமதிக்கவில்லை. மாறாக நீங்கள் எவைகளை இந்த பூமியிலே, அதாவது நாங்கள் எவைகளை இந்த பூமியிலே அனுமதிக்கிறோமோ அவைகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கும். கவனியுங்கள், தேவ சித்தம் என்னென்று சொன்னால் ஜனங்களை அவருடைய ஊழியக்காரரை வைத்து ஆளுகை செய்வது, அது தேவனுடைய சித்தம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இல்லை, நமக்கு ராஜா வேண்டும், ராஜாதான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த எண்ணங்கள், அவர்களுடைய அந்த எண்ணங்கள் தான் மேற்கொண்டதை அல்லாமல் தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறவில்லை. ஆகவே அநேக வேளைகளிலே அநேகர் நினைக்கிறார்கள் பூமியை தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். தவறு. தேவன் ஆளுகை செய்யவில்லை. உலகத்தின் அதிபதி என்று பிசாசுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மில் அநேகர் என்ன செய்கிறோம்? அதாவது தேவனை விசுவாசிக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பிசாசின் கிரியைத்தான் நடப்பிக்கிறார்கள், பிசாசனுடைய விருப்பத்தை தான் நடப்பிக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்திலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிசாசின் கிரியைகளுக்கு கீழ்ப்படுகிறபடியினால், ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறபடியினால் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கிறது. ஆகவேதான் இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு பாதிப்பாக, இவ்வளவு யுத்தங்களும் பஞ்சங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நடப்பதற்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் பிசாசினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார்கள், தேவன் அல்ல. ஆகவேதான் தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்து நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆதாம் அவளை அழைக்கும் பொழுது அவர்களை அழைத்து ஆளுகை செய்யுங்கள் என்றுதான் அவர் அழைக்கிறார். அதே போல நம்மையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிதான் தேவன் அழைத்திருக்கிறார். விசுவாசி ஆளுகை செய்வது தேவனுக்கு பிரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவனுக்கூடாக பிசாசு கிரியை செய்யும். ஆகவே விசுவாசி, தேவனை முழுமையாய் நம்புகிறவன், தேவனை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவன் அல்ல, சவுல்கள் அல்ல, தாவீது போன்றவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனை முழுமையாய் நம்புகிறவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். சவுலை போல நம்புகிறேன் என்று சொல்லிட்டு மாமிசத்திலே கிரிய நடப்பிக்கிறவர்கள் தங்களுடைய இஷ்டத்தையும் சித்தத்தையும் செய்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று ஏதாவது ஒரு ராஜ்யம் சொன்னாலும், ராஜ்யத்தின் தலைவர்கள் சொன்னாலும், அவர்களும் அநேக வேளைகளிலே சவுலை போல் தான் செயல்படுகிறார்கள், தாவீதை போல் அல்ல. அவர்கள் அதிகமாய் ஜெபித்து, தேவனை அதிகமாய் அறிந்து, தேவனோடு அதிகமாய் உறவு வைத்து, தேவ சித்தங்களை அறிந்து, தேவனோடு பேசி அவர்கள் செயல்படுவதில்லை. மாமிச சித்தத்தின்படியும் மாமிச எண்ணத்தின்படியும் அவர்களுடைய சுய அறிவு, சுய அனுபவம் இவைகளை வைத்துத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேசங்களை ஆளுகிறார்கள். ஆகவேதான் தேவன் என்னத்தை விரும்புகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேன். அப்ப வர்ற நாட்களிலே தேவன் நமக்கூடாக, இப்பொழுது கூட நமக்கூடாக தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அதனால் தான் மரித்தவர்களை எழுப்புங்கள். ஏனென்றால் மரணத்தை பிசாசு கொண்டு வாரான், சுகையினத்தை பிசாசு கொண்டு வாரான், அழிவுகளை பிசாசு கொண்டு வருகிறான்.
அப்ப இவைகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இடரல்கள் வருவது அவசியம் என்று சொன்னால் அது தேவ சித்தம், தேவ திட்டம் என்று நினைக்க கூடாது. அப்படி வந்தால்தான் அநேக வேளைகளிலே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்யாமல் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி செய்யும் பொழுது, இடரல்கள் வரும் பொழுது என்ன செய்கிறோம்? அங்கே இங்கே என்று ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆவது தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறோம். கவனிங்கள், அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து முதலாவது சொல்லுகிறார், எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சத்தியத்தை எருசலேமுக்குள்ளே பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இப்பொழுது உலகம் முழுவதிலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன பிறகு அப்போஸ்தலர்கள் உலகம் முழுக்க போகவில்லை. அவர்கள் எருசலேமிலேயே இருந்து கொண்டு, இது தேவ ஜனம், ஜூதர்கள் தான் விசேஷித்தவர்கள், ஜூதருக்காகத்தான் இரட்சகர் வந்தார், அவர் ஜூதருடைய கடவுள், ஆகவே நாங்கள் ஜூதரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜூத இடத்திலேயே இருந்து கொண்டார்கள். ஆனால் இடரல்கள் வந்த பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உலகம் முழுக்க ஓடி போகிறார்கள். அப்ப இடர்கள் வர வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல, அதை பிசாசு கொண்டு வருகிறான். ஆனால் அதற்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் ஆக்சிடென்ட் ஆவது ஓடி போற இடங்களிலே போய் சத்தியங்களை என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே சிம்சோனை குறித்து வாசிப்பீர்களானால், சிம்சோன் ஒரு நாளுமே தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் இதை செய்ய சொல்லுகிறார், தேவன் பெலிஸ்தியரை அழிக்க சொல்லுகிறார் என்று ஒரு நாளும், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம், இதை நிறைவேற்றும்படிக்கே நான் என்னை தேவன் அழைத்தார் என்று சொல்லி ஒரு நாளும் அழைப்பை அறிந்து கொண்ட மனுஷன் அல்ல. மாறாக பொண்டாட்டி சண்டை என்று சொன்னால் போற இடங்களிலே என்ன செய்கிறார்? பெலிஸ்தருக்கும் அவருக்கும் சண்டை வருகிறது. ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய இனத்திலே பெண்களை எடுக்கிறார், அதனால் வருகிறது சண்டை. இப்படியாக பேந்து அதன் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? பெலிஸ்தர் மேல் கோபம் கொள்ளுகிறார். அதன் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? பெலிஸ்தருடைய தேசங்களை அல்லது வயல்களை என்ன செய்கிறார்? அழிக்கிறார். இப்படியாக அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அழைப்பு என்ன என்று அறியாமல், ஆக்சிடென்ட் ஆகவே அறியாமலேயே காரியங்கள் நடக்கும் பொழுது அவர் அதற்கு விரோதமா என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். ஒரு நாளும் தேவன் என்னை அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு தேவன் என்னை அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவன் என்னை அழைத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதி விசாரிக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப தேவனுடைய அழைப்பை அறியாமல் ஆக்சிடென்டாய் அநேகர் செயல்படுகிறார்கள். ஏனென்றால் இடரல்களின் நிமித்தம், சிம்சோனுக்கு வந்த இடரல்களின் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? அதிலிருந்து கோபமடைந்து இவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, இஸ்ரவேலுக்கு நீதி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள், ஆகவே அவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே செயல்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், இடரல்கள் வருவது அவசியம். நான் முன்னாடி எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆனாலும் என்றாலே அந்த ஸ்டேட்மெண்ட் கேன்சல் ஆகிறது. எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப எந்த மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறானோ அவனுக்கு ஐயோ. அவனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், வேதனைகள் வருவதற்கு அவன் இடம் கொடுக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் மிக முக்கியமான வசனம். நான் இன்றைக்கு உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிற வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கைகள் உடையவனாய் அல்லது 2 கால்கள் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய்
ஆஹ் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்களுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அப்ப கவனிங்கள் பிரியமானவர்களே, முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஒற்றை கண்ணராய் இருந்தால், சப்பானியாய் இருந்தால், பரலோகத்திலும் போய் நாங்கள் ஒற்றை கண்ணர்களாய், சப்பானிகளாய், கை இல்லாதவர்களாய், கால் இல்லாத முடவர்களாய் நாங்கள் இருக்க போவதில்லை. முதலாவது. 2வது, தேவன் கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு, கண்ணை புடுங்கி போடு என்பது அவருடைய சொல்யூஷன் கிடையாது. நம்முடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அது கிடையாது. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், இங்கே ஒரு உதாரணமாய் சொல்லுகிறார், ஒரு உவமையாய் சொல்லுகிறார். ஆனால் ஒருவன் தவறாய் ஒரு இடத்திலே பார்ப்பானால் அவனுடைய கண்ணில பிழை இல்லை, அவனுடைய இருதயத்தின் இச்சையை நிறைவேற்றும்படிக்கு இந்த கண்களை அவன் யூஸ் பண்ணுகிறான். அவனுடைய இருதயத்தின் இச்சையை நிறைவேற்றும்படிக்கு தன்னுடைய கரங்களை யூஸ் பண்ணுகிறான். தன்னுடைய இருதயத்தின் இச்சையை நிறைவேற்றும்படிக்கு அவனுடைய கால்களை என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துக்கு போய் என்ன செய்கிறான்? திருட வேண்டும் என்றால் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அப்ப அந்த தவறான எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய கால்களை பயன்படுத்துகிறான், தன்னுடைய கைகளை பயன்படுத்துகிறான், தன்னுடைய கண்களை பயன்படுத்துகிறான். அப்ப எல்லாவற்றையும் அவன் ஒரு தீய நோக்கத்துக்காக தீன்மை செய்யும்படிக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் இவற்றை பிடுங்கி போடென்றால் இப்பேற்பட்ட எண்ணங்களை உன்னை விட்டு அகற்று என்பதுதான் இதனுடைய நோக்கமே அல்லாமல் தேவன் என்ன செய்யவில்லை, இவைகளை லிட்ரலாய் வெட்டி போடு, கண்ணை புடுங்கி போடு என்று அவர் சொல்லவில்லை. அவர் கையையும் காலையும் வெட்டி போடு என்று சொல்வாரானால் அவரே முடவர்களை எழும்பி நடக்க பண்ணுகிறார். அவர் கண் ஒருவனுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் நினைத்திருப்பாரானால் அவர் ஏற்கனவே கண்களை அவனுக்கு கொடுத்திருக்க மாட்டார். அவனை உருவாக்கும் பொழுதே அவனை குருடாக உருவாக்கி இருப்பார். அல்லது குருடர்கள் அவர்களிடத்திலே வரும் பொழுது அவர் சொல்லி இருப்பார், நீ பாக்கியவான், கண் இல்லாதவனே நீ பாக்கியவான், இந்த உலகத்திலே இருக்கிற பாவங்களை பார்த்து நீ இச்சை அடைய மாட்டாய், ஆகவே நீ கண் இல்லாமல் இருப்பது உனக்கு நலம், அது ஆசீர்வாதம், போயிட்டு வா என்று அவர் சொல்லவில்லை. குருடர்களை அவர் என்ன செய்கிறார்? பார்வையடைய பண்ணினார். அப்ப கண் தவறல்ல, கைகள் தவறல்ல, கால்கள் தவறல்ல, நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ளும்படிதான் சொல்லுகிறாரே, அல்லாமல் கண்ணை பிடுங்கி போடு, கையை வெட்டு, காலை வெட்டு என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தேவன் உங்களுடைய கைகளை வெட்டுகிறவர் அல்ல, கால்களை வெட்டுகிறவர் அல்ல, கண்களை புடுங்குகிறவர் அல்ல, அல்லது உங்களையும் இப்படிப்பட்ட தவறான கிரியைகளை செய்யும்படி இங்கே சொல்லவில்லை. ஆனால் இதை நேரடியாக நாங்கள் வாசித்து என்னத்தை தேவன் சொல்ல வருகிறார் என்பதை அறியாமல் நாங்கள் இப்படியே செயல்பட்டால் இது தேவனுக்கு சித்தம் அல்ல, இது தேவனுடைய திட்டமும் அல்ல. அநேகர் நம்புகிறார்கள், தேவன் கையை வெட்ட சொல்லுகிறார், காலை வெட்ட சொல்லுகிறார், கண்களை பிடுங்க சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே, எந்த பாவமுமே இருதயத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. ஆகவே இருதயத்தை சரிகொள், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள் என்றால் அர்த்தமே இருதயத்தை புதிதாக்கி கொள்ளுங்கள். தேவ வசனத்தை வைத்து, தேவ திட்டத்தை வாசித்து, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து புதிய மனுஷர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படுங்கள் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி செயல்படுவது என்று நீங்கள் கேட்பீர்களானால், முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசியுங்கள். அங்கே தெளிவாக சொல்லுகிறார், அவரை போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனைப் போலவே செயல்பட வேண்டும். சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு தீங்கு செய்கிறவனுக்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்ப இப்படி நாங்கள் செய்யும் பொழுது, தீங்கு செய்கிறவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆமென், அப்படி நாங்கள் வாழும் பொழுதுதான் அவருக்கு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், செயல்படுகிறோம். ஆமென். ஆனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் உணராமல், அறியாமல் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் கடந்து செல்வது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தத்தை தேவன் இங்கே சொல்லுகிறார், கவனியுங்கள். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்ப கவனியுங்கள், ஒருவன் கெட்டு போயிருந்தால், அவனுடைய கை கெட்டு போயிருந்தால், அவனுடைய கண் கெட்டு போயிருந்தால், அவனுடைய கால்கள் கெட்டு போயிருந்தால், அதை வெட்டி எறி என்று சொல்ல வரவில்லை. அல்லது நான் வெட்டுகிறேன், வெட்டி எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறேன், உன்னுடைய குடும்பத்தை வெட்டுகிறேன், உன்னுடைய உறவினர்களை வெட்டுகிறேன், உன்னுடைய மனைவியை வெட்டுகிறேன், பிள்ளையை வெட்டுகிறேன், அப்பொழுது நீ சரியா இருப்பாய் என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி நினைக்கிறோம். ஆனால் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்ப என்னுடைய கரம் கெட்டு போயிருந்தால், என்னுடைய சிந்தை கெட்டு போயிருந்தால், என்னுடைய கண்கள் கெட்டு போயிருந்தால், என்னுடைய கால்கள் கெட்டு போயிருந்தால், என்னுடைய இருதயத்தை குணமாக்கி, என்னுடைய இருதயத்தை புதிதாக்கி, இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் என்னுடைய எண்ணங்கள், நினைவுகள், இவைகள் எல்லாவற்றையும் புதிதாக்கி ரீப்ரோகிராம் பண்ணி என்ன செய்கிறார்? இப்படியான தீங்கில் இருந்து என்னுடைய கரங்கள் தவறாய் நடக்காதபடிக்கு, என்னுடைய கால்கள் தவறாய் செயல்படாதபடிக்கு, என்னுடைய கண்கள் பிசாசினால் யூஸ் பண்ணாதபடிக்கு அவர் என்னை இந்த இருளில் இருந்து ரட்சிக்கிறார். அதற்காகத்தான் வந்தார். ஆமென். நம்முடைய கரங்களை வெட்ட அல்ல, நம்முடைய கைகளை வெட்ட, கால்களை வெட்ட அல்ல, கண்களை பிடுங்கவல்ல. ஆனால் அவற்றிலிருந்து எந்த ஆதிக்கம், எந்த வல்லமை, எந்த இருள் என்னை இவைகளெல்லாம் தவறாய் செய்ய சொல்லுகிறதோ, அந்த வல்லமையிலிருந்து, அந்த பாவங்களிலிருந்து என்னை விடுவிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார். ஆமென். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, எந்த பாவத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பலவீனத்தினால், இதெல்லாம் எனக்கு பலவீனமா இருக்கிறது, நிறுத்த விருப்பம் ஆனால் முடியாமல் இருக்கிறது என்று நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருப்பீர்களானால், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமென். ஆகவே உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் தவறாய் இருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் கைகளை வெட்டும் வரைக்கும், கண்களை பிடுங்கும் வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. நாங்கள் இருளுக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கே நம்மை தேடி அவர் வந்தார். ஆமென். தொடர்ந்தும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனான், அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளிலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அப்ப கவனியுங்கள், தேவனுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அதிலே ஒருவன் கெட்டு போவானாயிருந்தால் அவனை தேடி போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவன் அதை கண்டுபிடித்தால், சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்ப கவனியுங்கள், ஒருவன் கெட்டு போனால் ஒருவன் தானே கெட்டு போனான் என்று சொல்லி விட்டு போகிற தேவன் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென்.
ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் மற்றவர்கள் மரித்து போவது, துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு சித்தம் அல்ல. அவன் மனம் திரும்பி தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். சாக வேண்டும் அல்ல, அவன் வாழ வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நாங்கள் எசேக்கியேலிலே வாசிக்கிறோம். ஆகவே மிக மிக முக்கியம் தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன. நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். நம்மிலே ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. அப்படி ஒருவர் கெட்டு போனா கூட தேவன் 99ஐயும் விட்டு விட்டு, அவர் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும், சரியா நடக்கிற அத்தனை பேரையும் விட்டு விட்டு அந்த ஒருவனை ரட்சிக்கும்படி, அந்த ஒருவனை மீட்கும்படிக்கு அவர் கிரியை நடப்பிக்கிற தேவன். நீங்கள் அந்த ஒருவராய் இருந்தால், அந்த ஒருவருடைய வாழ்க்கையிலே வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இருந்தால், அந்த ஒருவராகிய உங்களுடைய வாழ்க்கையிலே நோய், செய்வினைகள், சூனியங்கள், தடைகள், தாமதங்கள் இருந்தால், உங்களை ரட்சிக்கும்படிக்கே தேவன் இன்றைய நாளிலே கிரியை நடப்பிக்கும்படி நம்மத்தியிலே வந்திருக்கிறார். கிரியை நிச்சயமாய் நடப்பிப்பார். ஆமென். மாத்திரமல்ல, உங்களை மீட்பதினால், அவர் சொல்லுகிறார், உங்களை சுகமாக்குவதினால், உங்களை விடுதலை ஆக்குவதினால், நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த கட்டிலே இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்கிறதுனால் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், நம்மை இல்ல இவனையெல்லாம் நான் எப்படி விடுவிக்கிறது, இவனையெல்லாம் நான் விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் கோபத்திலே பேசுகிறவர் அல்ல. நம்மை விடுவிப்பதனால் நாம அவரிடத்துல வந்து ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லும் பொழுதும் கூட அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நாங்கள் விடுவிக்கப்படுவதனால் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறாரு. அல்லாமல் நாங்கள் இழந்து போக வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய இழப்பை பார்த்து, நம்முடைய வேதனையை பார்த்து, நம்முடைய கஷ்டங்களை பார்த்து அவர் இப்படியே ஆகட்டும் அல்லது இப்படியே இருக்கட்டும் என்று கைவிடுகிற தேவனும் அல்ல. ஒருவன், கவனியுங்கள், 99 ஒரு ஆடு தப்பி போனாலும் அதை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. 99 சரியா இருக்குத்தானே, 99 என் பக்கத்திலானே இருக்குது. ஆகவே 99 குறித்து அவர் சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அந்த ஒன்றை மீட்டு கொள்வதன் மூலமாய், விடுதலை ஆக்குவதன் மூலமாய், சுகம் அளிப்பதன் மூலமாய், மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதன் மூலமாய், அவர்களை மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றுவதன் மூலமாய் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் எப்பேற்பட்ட கட்டில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகள், தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. இன்றைய நாளிலே நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கு. நேற்று கூட ஒரு சகோதரி இந்தியாவில இருந்து டெலிபோன் பண்ணி, என்னால தூங்க முடியல, எனக்கு பிசாசின் தொல்லையா இருக்கிறது என்றெல்லாம் பேசும் பொழுது அவருக்காக அந்த பிசாசின் கிரிகள் நிர்மூலமாகும்படி நாங்கள் ஜெபித்தோம். இன்றைய நாளிலே அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, நல்ல சுகமா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. சோ நிச்சயமாகவே தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை இன்றே பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிப்போம். என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றே நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிப்போம். ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம். அவர் அத்தி மரத்தை பார்த்து பேசும் பொழுது யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. அது அப்படியே இருக்கிறது மாதிரி தோன்றலாம். ஆனால் ஏற்கனவே அவர் எந்த நிமிஷம் அதை பார்த்து நீ எனிமல் கனி கொடுக்க மாட்டா என்று சொன்னாரோ அந்த நிமிஷமே அது பட்டு போயிற்று. ஆனால் வெளியால் தெரியவில்லை. ஆனால் மறுநாள் அவர்கள் வரும் பொழுதுதான் அவர்களால் அதை உணர முடிந்தது. அதே போலத்தான் இன்றைய நாள் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்றைய நாளிலேயே உங்களுக்கு விடுதலை கிடைத்தாயிற்று. ஆமென். அதை நம்புங்கள், அதுதான் முக்கியம். அதை விசுவாசியுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆகவே அதை விசுவாசிப்போம், இன்றைக்கே பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி.
தேங்க்யூ லார்ட். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்ற இந்த மேன்மையான வார்த்தைக்காய் நன்றி. கெட்டு போக விடுகிறவர் அல்ல, கெட்டு போகட்டும் என்று கவலை இல்லாமல் இருக்கிறவர் அல்ல, நம்மை விடுதலையாக்கி சந்தோஷப்படுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி. இன்றைய நாளிலே எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையாய் தாமதங்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பில்லி சூனிய காரியங்களாய் இருந்தாலும் சரி, இது எத்தனை வருடங்கள் இவர்களை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சரி, இன்றைய நாளிலே கட்டப்பட்ட எல்லா செயின்களும் எல்லா சங்கிலிகளும் நிர்மூலமாகி போவதாக, உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. இப்பொழுது எல்லா சிற கதவுகளும் திறக்கப்படுவதாக, தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போவதாக, பாரிபூர்ண விடுதலை, பாரிபூர்ண ரட்சிப்பு இவர்களை மேற்கொள்ளுவதாக, சத்துனுடைய சகல கிரிகளும் இப்பொழுது நிர்மூலமாக்குகிறேன், நிர்மூலமாகி போவதாக, நிர்மூலமாகி போவதாக. அவன் கொண்டு வந்த எல்லா பிரச்சனையும் இன்றைய நாளிலே அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. இழந்து போனதை பார்க்கிலும் 7 மடங்காய் இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. திருடன் பிடிபட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும் என்ற வார்த்தையின்படியே 7 மடங்காய் இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. சுகம் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, பலவீனங்கள் இப்பொழுதே ஒட்டி போவதாக. தேவனுக்கென்று பல எண்ணங்களை எடுத்து பல முடிவுகளை எடுத்து இன்னும் செய்து முடிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் தேவனுடைய பாரிபூரண ஸ்ட்ரென்த், பாரிபூரண பலன் அவர்களை மேற்கொள்ளுவதாக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களை மேற்கொள்ளுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை இறுதி பரியந்தமும் செய்து முடிக்க நீர் வல்லவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அழைப்பும், இவர்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்களை மேற்கொள்ளட்டும், அழைப்பு மேற்கொள்ளட்டும். உம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள் இவர்களை மேற்கொள்ளட்டும். எல்லா விதமான உலக பிரகாரமான திட்டங்களும் தீர்மானங்களும் இல்லாமல் போகட்டும். உம்முடைய வசனம் மாத்திரம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் மேற்கொள்ளட்டும். உம்முடைய ராஜ்யம் இவர்களை மேற்கொள்ளட்டும். அதிலே இவர்கள் பலிகி பெருகட்டும். உம்முடைய நன்மையிலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய சுகத்திலே, உம்முடைய பலத்திலே, உம்முடைய ரட்சிப்பிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே இவர்கள் இன்னும் அதிகமாய் பலிகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக, ஆறுதல் செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே திரும்பமாக நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர்.